ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான உடனேயே அதில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு நட்சத்திர சோம்பு, 2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 பே லீஃபும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த எண்ணெயில் இது ஃப்ரை ஆன உடனேயே ஒரு கை ஃபுல்லாக புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு புதினாயோட ஃப்ளேவர்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசன்ட், அதாவது கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கோல்டன் ப்ரௌன் ஆக்கிடாதீங்க, நீங்கள் அது டிரான்ஸ்லூசன்ட் கலரில் இருந்தாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கிளறணும், இல்லைனா அடிப்பிடிச்சிரும். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கிளறிட்டு இதில் ஒரு 3 தக்காளியை நான் ஃபைன்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசீர அளவுக்கு குக் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா பிரியாணியில் தக்காளி முழுசாக இருக்கும். இதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் எந்த தண்ணியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியே வரும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதில் நம்ம இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. இது வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர் தான். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டோர் பாட் தான். பிரியாணி மசாலாவோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், இதுக்கப்புறம் நம்ம வர வீடியோஸில் போடலாம் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக தாங்க இருக்கும், ஏன்னா நம்ம ரைஸும் இதில் போட்டு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். நான் அரிசிக்கும் சேர்த்து தான் உப்பு போட்டிருக்கேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு இதில் இப்போ நான் 6 கப் அளவு தண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா நான் 3 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதே கப்பில் தான் எடுத்திருக்கேன். அளவு வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணிங்க. ஆறு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதி வந்துடுங்க. இப்போ நமக்கு சைடில் கொதி வந்திருக்கு, இன்னும் சென்டர் வரைக்கும் வரட்டும். இந்த ஸ்டேஜில் 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறிச்சு அப்படின்னா அரிசி உடஞ்சிரும், நமக்கு உதிரி உதிரியாக வராது. 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சதை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப லைட்டாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை தட்டு போட்டு மூடாமலே குக் பண்ணுங்கள். நம்ம இப்படி குக் பண்ணுறதுலே நம்மளோட ரைஸ் வந்து ஒரு 50% அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இதில் இருக்க தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டு போட்டு மூடி இதுக்கு மேலே ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வச்சு மூடி வச்சுருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி நல்லாவே குக் ஆகியிருக்குங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா உடஞ்சிடக்கூடாது. இப்போ நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நம்மளோட பிரியாணி அடிப்பிடிக்கலை, குழையலை, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. சிக்கன் நல்லா குக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தாங்க.
அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ரைட்டாவோட வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு வேறு எதுவும் பெருசாக வேண்டாம். இல்லைனா சிக்கன் 65யும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகியிருக்கு. ஈவனாக ரைஸும் குக் ஆகியிருக்கு. நமக்கு குழையலை, அடிப்பிடிக்கலை, எந்த இதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் வேம்புலி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.